அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபோடிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைக்கு பதிவுள்ள என்ன பார்க்க போறேன்னா, நீங்கள் 12th முடிச்சுட்டு காலேஜ் சேரணும் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. என்னன்னா, காலேஜ் சேரும்போது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவீங்க இல்லையா, அந்த டைமில் சப்மிட் பண்ண இருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் காலேஜஸாக இருந்தாலும் சரி, லா காலேஜஸாக இருந்தாலும் சரி, அட்மிஷன் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணப்படுது. ஸோ நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஆன்லைனில் அப்லோட் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அட்மிஷன் ஆகும்போது உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை காலேஜில் சப்மிட் பண்ணால் மட்டும் போதுமானது. அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் காலேஜ் வெப்சைட்குள்ளே போன உடனே ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அதை அப்ளை பண்ண போகிறீங்க. அந்த அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்கள் கையில் இருக்கணும்னா, உங்களுடைய 10th 11th 12th மார்க் ஷீட்டு, ப்ளஸ் வந்து 12th முடித்தோடனே உங்களுக்கு டிசி கொடுப்பாங்க இல்லையா, அந்த டிசி. நெக்ஸ்ட்டு வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் எதுக்குன்னா, நீங்கள் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு 7.5% ரிசர்வேஷன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எல்லா காலேஜிலுமே. ஸோ நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னா இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டை இப்போ நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்கும் ஒரு ஒரு ஃபார்மேட் வச்சுருப்பாங்க. நீங்கள் எந்த காலேஜில் சேர்றீங்களோ அப்போ அவங்க ஒரு ஃபார்மேட் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் போயிட்டு சைன் வாங்கி சீல் வாங்கி அதுக்கான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாத நீங்கள் 6th-லேருந்து 2-3 ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா அந்த 2-3 ஸ்கூல்லையும் நீங்கள் வாங்க வேண்டியது தான் இருக்கும். இல்லை நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிங்கன்னா பிரச்சனையே கிடையாது, ஒரே இடத்துல நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது நீங்கள் வந்து வேறு என்ன ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குன்னா, இன்கம் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வருமான சான்றிதழ், உங்களுடைய தந்தையுடைய அல்லது கார்டியனுடைய வருமானம், ஆண்டு வருமானம் எவ்வளோன்றத இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுது. அது மட்டும் இல்லாத கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது ஜாதி சான்றிதழ் உங்களுடையது சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். சில காலேஜஸில் வந்து உங்களுடைய பெற்றோருடையதோ அல்லது உங்களுடைய கார்டியனுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கேட்பாங்க. அதை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, இந்த நேட்டிவ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓபிசி சர்டிஃபிகேட், அதாவது இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் ஆனது எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு தேவைப்படாது. அதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதர் கேஸ்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் ஆனது தேவைப்படும். ஆனால் வந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் தேவைப்படும். இதுவே அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் காலேஜில் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் தேவைப்படாது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட், இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எதுக்காகனா, நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் தலைமுறையில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பட்டதாரியாக கிராஜுவேஷனாக காலடி எடுத்து வைக்கிறீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க உங்களுடைய ஃபீஸில். அது அந்த ஒரு காலேஜஸை பொறுத்தும் எவ்வளோ வந்து மாறுபடுதுன்றது தான். அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், லா காலேஜஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்ஜினியரிங்க்கு ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஃபீஸில் குறைக்கப்படும். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க காலேஜுக்கு அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நீங்கள் ஐடி ப்ரூஃபாக என்னென்ன சப்மிட் பண்ணணும்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியுடைய ஸ்மார்ட் கார்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு. பேங்க் பாஸ்புக் எதுக்காக தேவைப்படுதுன்னா, ஏதாவது ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ உங்களுடைய பேங்க்கு இல்லை உங்களுக்குன்னா அந்த பேங்க்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. அந்த ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த புக்கு வந்து அந்த நம்பர் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாத தமிழ்நாடு அரசு தர மாணவர்களுக்கு 1000 ரூபாய் தராங்க இல்லையா, அந்த 1000 ரூபாய்ன்றதும் இந்த பேங்க் பாஸ்புக் மூலியமாக அக்கௌண்ட் மூலியமா தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் கொடுக்குறத கரெக்டான பேங்க் அக்கௌண்ட்டை வந்து கொடுத்துருங்க காலேஜில் கொடுக்கும்போது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐடி ப்ரூஃபாக இன்னொன்று என்ன கொடுக்கணுன்னா, உங்களுடைய ஃபோட்டோ வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுங்க. ஒரு 10 இல்லை 15 ஃபோட்டோஸ் ரெடி பண்ணி வச்சுங்க. அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணீங்க. ஆனால் டேரெக்டாக நீங்கள் போய் கொடுக்கும்போது அந்த ஃபோட்டோலாம் வந்து ஃபார்மாலிட்டிஸ்க்கு நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸில் அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர், அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர்,
அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி கிரியேட் பண்ணாத இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் மோஸ்ட்லி வந்து 12th 11th 10th எல்லாருமே வந்து மெயிலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் மெயில் ஐடியை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான பாஸ்வேர்ட்லாம் கரெக்டாக போட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய மெயில் ஐடி கொடுங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஸ்கூல் எல்லாமே வந்து இஎம்ஐஎஸ் நம்பர்னு கொடுப்பாங்க. அந்த இஎம்ஐஎஸ் நம்பரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லாமே வந்து நீங்கள் 12th முடிச்சுட்டு காலேஜில் சேர்றீங்கன்னா அந்த ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது தேவைப்படுற ஐடி ப்ரூஃப் தான். இது எல்லாமே கொடுத்தா தான் உங்களுடைய அட்மிஷனை வந்து அங்கே வந்து சப்மிட் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாத இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து அட்மிஷன் கிடைச்ச பிறகு அந்த கன்சர்ன் காலேஜில் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற ஹார்ட் காப்பியாக வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அவ்வளோதான். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.